Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழ எல்எல்பிக்கு அஃபிலியேட்டட் கோர்ஸுக்கு எல்லாருமே வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. நீங்க எல்லாருமே வந்து ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு நேரத்துல 3 இயர் எல்எல்பிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயருக்கு எவ்வளவு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எம்பிசி கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். எப்படி ப்ரோ கட் ஆஃப் வந்து செக் பண்ணுறது, அந்த கட் ஆஃப் செக் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணுறது, எப்படி ஆன்லைனில் அலாட்மெண்ட் வந்து எந்த டேட்டில் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற A to Z உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ரொம்ப பேச வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து லா ரிலேட்டட் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு முக்கியமாக வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபீஷியல் யூனிவர்சிட்டி வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கான நான் டேரக்ட் லிங்க் கொடுத்துட்றேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கீழே வந்து நியூஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அதில் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல லா அட்மிஷன் 2023 24 கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் 2023 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் ஹேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு ஆகாது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் மார்க் ஃபார் 3 இயர் எல்எல்பி டிகிரி கோர்சஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அஃபிலியேட்டட் லா காலேஜஸ். சரிங்களா? 2023 24 அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். சரிங்களா? 7/10/2023 இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ போடுறதே கொஞ்சம் டிலே தான், ஏன்னா 4 மணிக்கே வந்துருச்சு. நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்ததுனால எனக்கு வந்து சரியாக வந்து எடுத்து பார்க்க முடியல. இப்போ தான் வந்து உட்காடுறேன், எனக்கு அப்டேட் வந்து வந்திருந்தது. சரிங்களா? வந்த உடனே உங்களுக்கு வீடியோ வந்து போட்டேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா கவனிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்கான ரேங்கிங். இது எப்படி ப்ரோ செக் பண்ணுறது அப்படின்னா ஓசி கேட்டகரி, நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 84% அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. எப்பயுமே வருஷம் வந்து இதுதான் நடக்கும். ஓசி கேட்டகரிக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு வந்து பரவாயில்ல, ஓகே தான். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் என்னதான் வந்து காம்படிஷன் இருந்தாலும் 78% மினிமம் நீங்கள் வந்து பிசி கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 72% மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காலேஜ் அப்படிங்கிற வந்து கிடைச்சிரும். சரிங்களா? நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 76% வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது பிசி எம்னா வந்து பிசி முஸ்லீம் அப்படிங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 77% வந்து இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்த்த வரைக்கும் வந்து 75ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்கு வந்து 78, பிசிக்கும் இந்த எம்பிசி கேட்டகரிக்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அது மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரிக்கு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ எஸ்சி கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ ஒரு பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் கரெக்டாக கணிச்ச மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள வந்துடும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அக்டோபர் 2nd வீக்கில் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்து விட்டுட்டாங்க. அதாவது ரிலீஸ் ஆன வரைக்கும் சந்தோஷம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா எவ்வளோ நாள் வீட்டில் பேரண்ட்டு திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க, நீங்கள் காலேஜுக்கு போலையா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சரியான தீர்வு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு தீர்வு, ஒரு முடிவு காலம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காலேஜில் உங்களுக்கு நினச்ச டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து காலேஜுக்கான சீட் வந்து கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும். அது என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து நல்லா வந்து படித்து நீங்கள் வந்து ஜெய்ஹிந்த் படத்தில் நடிச்சிருக்க சூர்யா மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆகணுங்கிறதா என்னுடைய ஒரு எய்மே. சரிங்களா? அதான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லா ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? ஓகே, எஸ்சி கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது 79%லேருந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டிங் மெரிட் லிஸ்ட்டில். வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்கும்போது வந்து 78 உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜில். அதே வந்து எஸ்சி ஏல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 76, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து 74ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து 73% உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெயிட்டிங் மெரிட் லிஸ்ட்டில். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் பார்க்கும்போது 71. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இதையே தான் நீங்கள் வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. இன்னும் செகண்ட் ரவுண்ட் இருக்குது, தேர்ட் ரவுண்டுலாம் இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. என்னுடைய மார்க் வந்து 60 தான் ப்ரோ, 58 தான் ப்ரோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பேசவே கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வர வரைக்கும் நம்ம வந்து அடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். சரிங்களா? முதல்ல கட் ஆஃப் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துருங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்கள் யூஜி காலேஜில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
சாஃப்ட் காப்பி வந்து ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அப்படிலாம் மெயில் பண்ணுவாங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து அப்ளை அதாவது ரிட்டன் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து 9ஆம் தேதிக்குள்ள, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். வருஷம் வருஷம் மெயில் கொடுப்பாங்க. ஒரு சில வருஷம் மட்டும் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க 3 இயர் LLB அஃபிலியேட்டட் கோர்ஸ்க்கு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்டை வந்து இந்த லிங்க்ல வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பட் 3 இயர் LLBக்கு இந்த வருஷம் 3 இயர் LLB ஹானஸாக இருக்கட்டும், 5 இயர் கோர்ஸ் ஹானஸ் நார்மல் டிகிரிக்கு வந்து லிங்க்ல தான் கூட லிங்க் இல்லாமல் மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுவாங்க வருஷம் வருஷம். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் வந்து பண்ணணும். அது எப்படி நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட், வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து இன்னைக்கே நீங்கள் மெயில் பண்ண தேவையில்லை. 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதினா திங்கக்கிழமை, சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க. நாளைக்கு சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இனிமே வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ரெஸ்ட்டுங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து அடுத்தடுத்து காலேஜ் அதுன்னு அலைஞ்சு நீங்கள் வந்து போயிட்டு காலேஜில் அட்மிஷன் போட்டு நீங்கள் வந்து படிக்க போயிருவீங்க. அதனால் இப்போவே ரெடி பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான டேட் கவுன்சிலிங்கிற மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16/10 17/10 வரை 17/10 வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் 17 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருங்க. ஒரு 2 நாள் தான், 16, 17 இந்த 2 நாளைக்குள்ள வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் கிடையாது, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் நேரடியாக நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு போக தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்தந்த மாவட்டத்தில் வந்து காலேஜ் இருக்குங்க, அங்கேயும் டேரெக்டாக போய்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் போக தேவையில்லை. எப்போ காலேஜுக்கு போகணும், எப்போ வந்து அந்த ஆன்லைன் அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணணும், PDF பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எப்படி அமௌண்ட் பே பண்ணணுங்கிற எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை பார்ட்டாக நான் உங்களுக்கு வந்து புரியும்படி சொல்கிறேன். நம்ம சேனல் ரெகுலர் வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் அலாட்மெண்ட் காப்பி வந்து 21ஆம் தேதி வந்து வந்துரும்னு சொல்லிட்டாங்க. 21ஆம் தேதி ஒரு 10 o'clock மேலே நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஹானஸ்க்கு வந்து 2 மணிக்கு மேலே தான் விட்டாங்க. அதே மாதிரி 2 மணிக்கு விடுற வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் வந்து ஒரு செலக்டட் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க அப்படின்னா 25ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ள அக்டோபருக்குள்ள நீங்கள் வந்து போயிட்டு உங்களுக்கான காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்படி வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நான் உங்களுக்கு டேரக்ட் PDF லிங்க், இந்த லிங்க் காப்பி பண்ணி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு வந்து இது ரிலேட்டடாக இப்போ வீடியோ பார்த்ததுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.